வணக்கம் நண்பர்களே. இன்றைய கதை. அண்ணா, நான் இன்னும் உன் தங்கை தான். ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன குடிசை வீடு. அந்த வீட்டுக்குள் ஒரு அண்ணன். அவனுடைய உலகமே அவள் தங்கை தான். முரளி, வயது 28. அவன் வாழ்க்கை அவ்வளோ பெரியது இல்லை. ஆனால் அவனுடைய பொறுப்பு மிக பெரியது. ஏன்னா அவனுக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. மீனாவுக்கு வயது 12 இருக்கும்போதே அம்மா அப்பா 2 பேரும் தவறிட்டாங்க. அந்த நொடியில் இருந்து முரளி அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்தான். காலை 5 மணிக்கு முரளி எழுந்துடுவான். ரோட்டோர டீ கடை, அங்கே தான் அவன் வேலை. கை காசு கம்மி தான். ஆனால் தங்கச்சியோட கனவுக்கு ஒரு நாளும் காசு கம்மி ஆகாது. மீனா, அண்ணா நீ சாப்பிட்டியா? முரளி, சாப்பிட்டேன்டா. ஆனால் உண்மையில் அவன் சாப்பிட்டது ஒரு டீ மட்டும்தான். மீனா படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரி. அவளுடைய ஒரே கனவு டீச்சர் ஆகணும்னு. மீனா, அண்ணா நான் டீச்சர் ஆனால் உன்னை வெள்ளை சட்டை போட்டு என் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு மீனா சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் முரளி சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்புக்குள் கண்ணீர் மறைஞ்சிருந்தது. காலம் ஓடிச்சு. மீனா காலேஜுக்கு போனான். அதே நேரம் முரளிக்கு உடம்பு மெதுவாக சோர்வடைய ஆரம்பிச்சது. சாப்பாடு இல்லை, ஓய்வும் இல்லை. வலி இருந்தாலும் அவன் சொல்லலை. ஏன்னா அவனுக்கு தங்கச்சி முக்கியம். ஒரு நாள் திடீர்னு முரளி மாறிட்டான். பேசலை, சிரிக்கலை, எப்போதும் கடுப்பாகவே இருந்தான். மீனா, அண்ணனுக்கு இப்போ நான் ரொம்ப பாரமாக ஆயிட்டேன் போல. அந்த எண்ணம் மீனாவை உள்ளுக்குள்ளே உடைய வச்சுது. ஒரு நாள் முரளி மயங்கி விழுந்துட்டான். ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. டாக்டர் சொன்னார், நீண்ட நாளாக சாப்பாடும் ஓய்வும் இல்லாமல் உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்குன்னு. அண்ணா, நான் டீச்சர் ஆகணும்னு கனவு கண்டேன். ஆனால் உன்னை இப்படி கஷ்டப்பட வச்சு நான் சாதிக்க வேண்டாம். முரளி, மீனா நீ டீச்சர் ஆகணும், அதுதான் என் கனவு. உனக்காக நான் கஷ்டப்பட்டால் அது கஷ்டமில்லை, அது என்னோட சந்தோஷம். அந்த வார்த்தை மீனாவோட மனசை முழுசாக உருக்கிடுச்சு. மீனா படிப்போடு சேர்த்து பார்ட் டைம் வேலை செய்தா. முரளி சிகிச்சை எடுத்தான். காலம் அவங்க வாழ்க்கையை மாற வச்சுது. பல வருடங்களுக்கு பிறகு ஒரு அரசு பள்ளியில் மீனா டீச்சராக நின்றாள். முதல் பெஞ்சில் வெள்ளை சட்டை போட்ட அவளுடைய அண்ணா. மீனா, அண்ணா நான் எப்பவும் உன் தங்கை தான். முரளி, எப்பவுமே தான். பாசம் பேசாமலே 1000 தியாகம் செய்யும். அது புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான உறவு.